ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா கிட்டே கிஷோர் சொல்கிறாங்க, எனக்கு 50 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதுமா, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. இந்த விஷயத்த மாயா ஜானகி கிட்டே சொன்னதும், உன்னோட பெரியப்பா மட்டும் இப்போ கூட வழக்கம் போல இருந்திருக்கு, கண்டிப்பாக அவரே நீ கேட்காம 50 லட்சம் ரூபா கொடுத்துருப்பாருமா அப்படின்னு இது மறைஞ்சு நின்று பத்மா கேட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் தலைவர்கள் வந்து நம்ம ஜானகி கிட்ட, நீங்க தாம்மா சாமிக்கு பரிவட்டம் கட்டுனீங்க, அதனால சாமியோட நகையெல்லாம் உங்க வீட்டில் இருக்கு இல்லையா, நாளைக்கு கோவிலுக்கு வந்து உங்க கையாலேயே நீங்க அம்மனுக்கு சாத்தணும். ஐயா சாத்த முடியாது அப்படின்னதும், சரி கண்டிப்பா வந்துடுறா அப்படின்னு ஜானகி சொன்னதும், மறக்காம ஐயாவையும் கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னுட்டு போயிடுறாங்க. அப்போ நேரா ஜானகி ரகுராம் கிட்ட, நம்ம குடும்ப மரியாதையையும் ஒரு மரியாதையும் காப்பாற்றுறதுக்காக தான் நான் உங்களை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. ஆனால் இந்த ஊருக்காக நீங்கள் தான் வந்து அம்மனுக்கு நகை சாத்தணும் அப்படின்னதும் கோபமாக நம்ம ரகுராம் கதவை சாத்திடுறாங்க. அப்போது ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து, இங்கே பாருங்க பெரியம்மா, தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு பெரியப்பா எப்படி வந்தாங்க, அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ஊருக்காக பெரியப்பா கோவிலுக்கு வருவாங்க. நீங்கள் எதை பற்றி யோசிக்காம நடக்க வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னதும் ஜானகி சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதி வந்து சிவா கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பரிவட்டத்தை தான் உங்க அண்ணி வந்து எடுத்துட்டாங்க, கடைசியா அம்மனுக்கு நகை சாத்துறது உங்களுக்கு கொடுக்கலாம் தானே, எங்க இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்வதி சத்தம் போட்டதும், இங்க பாரு, என் அண்ணனுக்கு அடுத்தது எல்லா தகுதியும் என் அண்ணிக்கு மட்டும்தான் இருக்கு, இப்படி செண்டு மூட்டி விடுற வேலையெல்லாம் பார்க்காம ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு, இன்னொரு வாட்டி இந்த மரியாதை முன்னுரிமை அது வந்து பேசின அவ்வளோதான் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம சிவா போயிடுறாங்க. அப்போது நேராக அந்த இடத்துக்கு பத்மா வராங்கன்னு நினச்சேன், இவன் இப்படித்தான் மங்குனி மண்டினா பேசுவான்னு நினைச்ச பார்வதி, இதை நாம சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, நாம ஏற்கனவே அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ திட்டி போட்டோம், கடைசியில் எல்லாமே நடந்து போச்சு. ஆனால் இந்த நகை விஷயத்தில் நாம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னதும், என்னக்கா பண்ண முடியும், அதுக்காக அம்மனோட நகையை திருட சொல்றீங்களா அப்படின்னதும், ஆமாம் திருடித்தான் பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா, எனக்கு அது அம்மா குத்தம் ஆயிடுமே அப்படின்னதும், இங்கே பாரு, நகையை திருட போகிறது நாம கிடையாது மாயா அப்படின்னு பத்மா சொல்றாங்க. என்னக்கா சொல்றீங்க அப்படிங்கிறதோ, இங்க பாரு, இப்போ அந்த மாயா அவங்க அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதா ஜானகி அன்னிக்கிட்டே பேசுறத நான் கேட்டேன். அவங்க அப்பாவுக்கு அவசரமா 50 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதான். ஜானகி அண்ணி சொன்னாங்க, இப்படி அவர் பழையபடி உங்ககிட்ட இருந்திருக்க உனக்கு பணம் கொடுத்துருப்பாருன்னு. ஆனால் அந்த மாயா, என் அப்பா அதெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றா. ஸோ இதை காரணம் காட்டி நாம மாயா தான் நகையை திருடி அவங்க அப்பாவுக்கு கடன் தேவைன்னு கொடுத்துட்டா, அதனால அம்மனோட நகையை திருடினது மாயா தான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நம்ம மாயாவை வந்து வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஊரை விட்டே விரட்டி அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மாயா இந்த வீட்டில் என்ன இந்த ஊர்லயே இருக்க முடியாது அப்படின்னதும், சூப்பர் ஐடியாக்கா, இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே இந்த உலகத்துல நான் தான் சந்தோஷமான ஆளுக்கா. நமக்கு வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காக்கா, ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. சரி, விடிஞ்சா எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புவாங்க, அதனால அம்மனோட நகை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா அம்மனோட நகையை வந்து திருடிடுவாங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வைப்பாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ஜானகியோட பொறுப்புல தான் அம்மனோட நகையெல்லாம் இருந்திருக்கும். ஜானகி பார்ப்பாங்க, கண்டிப்பா நகை இருக்காது. இதை சாக்கா வச்சு பத்மாவை வந்து நம்ம மாயா மேல திருட்டு பழி போட போறாங்க. இந்த பழியை எப்படி நம்ம மாயை துடைக்க போறாங்க, இதான் பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும்.